செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நயந்தாயெனில் நயந்து போகும் என் வாழ்வும், நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அன்னை தமிழின் அடிதொட்டு வணங்குகிறேன். நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும், சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில், தெற்கணமும் அதிசிறந்த திராவிடனர் திருநாடும், தர்க்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே. கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்கிறார் ஔவையார். இவ்விரு சான்றோர்களின் வாக்கிற்கிணங்க மாணவர்கள் கல்வி கற்க வேண்டும், அதிலும் இளமையில் வறுமையில்லாமல் கற்க வேண்டும் என்பதற்காக நமது தமிழ்நாடு அரசு வழிகாட்டுதலின்படி திருவாரூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி இணைந்து நடத்தும் மாபெரும் கல்வி கடன் வழங்கும் சிறப்பு முகாம் நமது குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்விற்கு வரவேற்புரை வழங்குவதற்காக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் மதிப்பிற்குரிய ஐயா திரு எம் செந்தில் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கல்வி கடன் சிறப்பு முகாமுக்கு வருகை தந்திருக்கும் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், ஆட்சித்தலைவர் மற்றும் வேலுடையார் குழும சேர்மேன் மிஸ்டர் வேலுப்பாரி சார் அவர்கள் மற்றும் காலேஜ் பிரின்சிபல் லக்ஷ்மணன் சார் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைத்து பெற்றோர்கள் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் என் காலை வணக்கம். ஸோ இது வந்து இந்த சிறப்பு கல்வி கடன் முகாம் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழோட இனிஷியேட்டிவ். இது வந்து செகண்ட் இயர் நம்ம நடத்துகிறோம். லாஸ்ட் இயர் இதே மாதிரி நடத்தினோம். ஸோ அதுலேயும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்வி கடனில் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் ஜாஸ்தியாக வந்திருக்காங்க. நம்ம வந்து 2022-23 நம்ம மொத்தம் 13 கோடி நம்ம கல்வி கடனாக கொடுத்துருந்தோம். லாஸ்ட் இயர் நம்ம வந்து 22 கோடி கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்டூடெண்ட் ஜாஸ்தியாக வாங்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் இந்த வருஷமும் இந்த மாதிரி கல்வி கடன் முகாம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தி இந்த மாதிரி ஒரு கல்வி கடன் டிஸ்பர்ஸ்மெண்ட்டே நடத்துறது சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் நடத்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் லெவலில் 2 முகாம் நடத்தியிருக்கிறோம். 13 ஆகஸ்ட்டில் ஒன்று, 16 ஆகஸ்ட்டில் நடத்தியிருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பட் அது போக இப்போது இன்றைக்கி வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 63 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொத்தம் 3 கோடி 13 லட்ச ரூபாய்க்கு நம்ம இந்த கல்வி கடன் இதில் நம்ம தரப்போகிறோம். ஸோ இந்த கல்வி கடனுக்கு வந்திருக்கும் அனைத்து வங்கி மேலாளர்களையும் நான் இந்த வரவேற்கிறேன். நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே கல்வி கடனில் ப்ராப்ளம் இருக்கோ அது நாங்கள் இப்போ எவ்ரி மீட்டிங்ஸ் நம்மளுக்கு மாதந்தோறும் வங்கியாளர் பேங்கர்ஸ் மீட்டிங் இருக்கும், அதில் டிஸ்கஸ் பண்ணுறோம். அது போக எவ்ரி மண்டே நாங்கள் வந்து ஜிடிபிலையும் இந்த மாதிரி யாராருக்கும் லோன் கிடைக்கல, இல்லை லோன் கிடைக்கிற தாமதம் அது அவங்களாம் வரவங்களுக்கு ஸ்பெஷலாக ஈவன் லாஸ்ட் இது வரைக்கும் அவங்களுக்கு ரெசல்யூஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ரீசெண்டாக லாஸ்ட் வீக் கூட நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்க்கு அவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாமல் இருந்துச்சு.
பட் நம்ம அவங்கள அப்ளை பண்ண வச்சு வித்தின் ஒரு ஷார்ட் பீரியடில் அவங்க லோன் வாங்கி கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க, சார் ஆல்மோஸ்ட் நான் வந்து ஃபஸ்ட் இயர்லேயும் எனக்கு இந்த ப்ராப்ளம் வச்சு, இப்போ செகண்ட் இயர் எனக்கு பேங்க் லோன் கிடச்ச பிறகு இப்போ தான் சார் நான் ஃபஸ்ட் டே வந்து காலேஜுக்கு ஹாப்பியாக போகிறேன் சார். ஏன்னா ஃபஸ்ட் இயர் முடிக்கும்போது எப்படி செகண்ட் இயர் ஃபீஸ் கட்ட போகிறேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் அதுக்கு பேங்க்ஸ்க்கெலாம் தேங்க்ஸ் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி இங்கே வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ரிக்வெஸ்ட், லோன் பேங்க்ஸ் கொடுக்குறாங்க, அதை நல்லா ரீபே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் உங்களோட எஜுகேஷன், நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு தேவையான பிஸ்னஸோ ஹவுசிங் எல்லாமே வந்து பேங்க் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்த அனைவருக்கும் வருக வரவேற்று தேங்க்யூ. உதவி இயக்குனர் திறன் பயிற்சி மேம்பாடு திருமதி செந்தில்குமாரி அம்மா அவர்களை திட்ட விளக்க உரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாபெரும் வங்கிக் கடன் மேளா முதல் நிலையாக இன்று நமக்கு ஒரு 63 மாணவ மாணவியர்களுக்கு வங்கிக் கடன் வழங்கும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஃபஸ்ட்டு லெவல் தான். நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய 2 பொறியியல் கல்லூரி, அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள், தனியார் அரசு கலைக்கல்லூரி, பாலிடெக்னிக் பயிலக்கூடிய அனைத்து மாணவ மாணவியருக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள படிப்பதற்கு தடையாக பொருளாதாரம் இருக்கக்கூடிய மாணவர்களை கண்டறிந்து நமது மாவட்ட ஆட்சியர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அனைவருக்கும் வங்கிக் கடன் பெற்று வழங்கி கொண்டிருக்கின்றோம். நமது எல்டிஎம் சார் அவர்கள் தொடர்ந்து மாணவ மாணவியரை தொடர்பு கொண்டு அவங்க எங்கள்கிட்ட வந்து வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் போடுறாங்க, எங்களுக்கு இந்த வங்கியில் வந்து வங்கி கடன் வழங்குறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் வரைக்கும் அவங்க நம்மளுக்கு வந்து மாணவர்களை தொடர்பு கொண்டு அவங்க வங்கி கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களோட வழிகாட்டுதலின்படி ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். அது எங்களுக்கு ஒரு பெருமை மிகுந்த விஷயமா இருக்குங்கிறத நான் இந்த தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாரை பொறுத்த வரைக்கும் நமது டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, நம்ம டிஸ்ட்ரிக்டில் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பயிலக்கூடிய மாணவர்கள், இப்போ பக்கத்தில் உள்ள நாகப்பட்டினம், நமக்கு தஞ்சாவூர் அப்படியில் உள்ள மாவட்டத்தில் உள்ள மாணவ மாணவிகளாமும் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அங்கே உள்ள பேங்கர்ஸை தொடர்பு கொண்டு கல்விக்கடன் மேலா வந்து அவங்க கல்விக்கடனை வழங்கி கொண்டுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நாங்கள் வந்து கவுன்சிலிங்லாம் முடித்து இப்போ தான் காலேஜ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இதுக்கு அடுத்த லெவலில் இன்னும் நாங்கள் நிறைய நமது மாவட்டத்தில் பயிற்சி பெற்றுக்கிட்ட மாணவர்களுக்கு நாங்கள் வங்கிக் கடன் வாங்கி தருவோம் அப்படிங்கிறத உறுதி சொல்கிறோம். உங்கள் மூலமாகவும் யாரும் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவியருக்கு கல்விக்கடன் வேணும் அப்படின்னா எங்ககிட்ட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு வங்கிக் கடன் வாங்கி தருவோம் அப்படிங்கிறதையும் இந்த தருணத்தில் நாங்கள் உறுதியளிச்சுக்கிறோம். அதனால் இந்த வங்கிக் கடன் மேளாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தாளாளர் ஐயா அவர்களை பணிவுடன் வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். திருவாரூர் மாவட்ட நிர்வாகமும் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னோடி வங்கிகளும் இணைந்து இந்த கல்விக்கடன் வழங்குகின்ற சிறப்பு முகாமை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நம்மளுக்கெல்லாம் நல்ல ஒரு விளக்க உரை ஆற்ற வருகின்றிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மா அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய வங்கி அலுவலக பெருமக்களே, பெரியோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு ஒரு அருமையான முகாமை இன்றைக்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசினுடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய ஏழை எளிய மக்களுக்கு, நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கெல்லாம் கல்வி என்பது ஒரு கனவாக மாத்திரம் இல்லாமல் அந்த கனவு நனவாகிட வேண்டும் என்கின்ற வகையிலே ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே அனைத்து முன்னோடி வங்கிகளும் இன்றைக்கு எந்தெந்த வகையிலும் கல்வி கடனை வழங்க முடியுமோ அந்த வகையிலே கல்வி கடனை வழங்கி எதிர்காலத்திலே நம்முடைய தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறந்த மாணவ செல்வங்களையும் அதிகாரிகளையும் மிகப்பெரிய விஞ்ஞானிகளை உருவாக்கிட ஒரு அடிப்படையான ஒரு நல்ல நோக்கத்தோடு, உயரிய நோக்கத்தோடு இந்த முகாமானது இன்றைக்கு நடைபெற்று வருகின்றது. இந்த முகாம் வெற்றியடைய அனைத்து மாணவ செல்வங்களும், நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களும் அதனை பயன்படுத்தி கொண்டு பயன்பெற வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு,
இந்த அருமையான பயன் தரக்கூடிய ஒரு நிகழ்வு இங்கே நடத்திட எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் முன்னோடி வங்கி நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியினை வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி கடன் சிறப்பு முகாம் நிகழ்வில் தலைமையுரை வழங்குவதற்காக மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்ரீ சாரு ஸ்ரீ அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தமிழக அரசு சிறப்பு முயற்சியாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் இந்த கல்வி கடன் முகாமிற்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் இந்த நிகழ்வு இந்த இடத்தில் நடைபெறுவதற்கு அனுமதி தந்த குளோபல் கலை கல்லூரியின் தாளாளர், முதல்வர், முன்னோடி வங்கி மேலாளர், ஏடி ஸ்கில், அனைத்து வங்கி மேலாளர்கள், அரசு துறை அலுவலர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு கடந்த 2 ஆண்டுகளாக கல்வி கடன் கொடுக்கறதுல ரொம்ப மும்முரமாக எல்லா மாவட்டங்கள்லேயும் செயல்பட வச்சிட்ருக்காங்க. இப்போ நம்மளுடைய எல்டிஎம் லீட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் சொன்ன மாதிரி போன வருடத்துக்கு முன்னாடி வருடம் கொடுத்ததுக்கும் போன வருடத்துக்கும் 600 மாணவ மாணவியர்கள் அதிகமாக பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ அமௌண்ட் எவ்வளோ வேணால் இருக்கலாம், அது ஒரு 1 லட்சமாக இருக்கலாம், 50,000 இருக்கலாம், 1 கோடியாக கூட இருக்கலாம். பட் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் அது படிக்கிறதுக்கு உதவுது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ என்ன கடன் சிறிதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப முனைப்போட தமிழக அரசு இதை மாதம் மாதம் எங்களுடைய ரிவ்யூலையுமே கொண்டு வந்துடுறாங்க. இவ்வளோ கடனுக்கு மாணவர்கள் வித்யாலக்ஷ்மிங்கிற போர்ட்டலில் அப்ளை பண்ணுறாங்க. போர்ட்டலில் அப்ளை பண்ணவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேருக்கு பெண்டிங் இருக்குங்கிற அளவுக்கு அதை ஆய்வு செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற நிறையா பேரும் சிலரில் முன்னாடி கடன் அப்ளை பண்ணி கொஞ்ச நாள் அது ஒரு டிலே ஆகி கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ முன்னாடியெல்லாம் இந்த கல்யாணம் பண்ணுறதும் வீட்டு கட்டுறதும் மட்டும்தான் ரொம்ப பொருளாதாரமாக கஷ்டமான விஷயமா இருக்கும். பட் இப்போல்லாம் கல்வி கடன் வாங்குறதும் ஒரு கஷ்டமான விஷயமா உணர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்களை தீர்க்கணும். இது வெறும் மாணவர்களுக்கும் வங்கிகளுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு விஷயமா மட்டும் இருக்கக்கூடாது. மாவட்ட நிர்வாகமும் இதில் தலையிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முன்னெடுப்பு. ஸோ இது மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மண்டே ஜிடிபியில் கூட நாங்கள் கடனுக்கு அப்ளை பண்ணோம், இன்னும் ப்ராசஸ் முடியலை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து நம்ம எல்டிஎம் மூலமாக அந்த பேங்க்கோட ஃபாலோ பண்ணி என்ன குறைபாடுகள் இருக்குது, இல்லை நம்ம என்ன செய்யணுமா அவங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து கைட் பண்ணி நிறைய சாங்ஷன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த போன மாதம் நம்ம நிறைய கேம்ப்ஸ் நடத்தணும். அது மூலமாக அப்ளிகேஷன்ஸ் வந்தது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி இப்போ இந்த கேம்பில் நம்ம சாங்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கே ஒரு 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கான கடன் சாங்ஷன், அதுவும் இந்த இதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருந்தோம்னா, எங்களுக்கு மேஜராக டிடி கொடுக்கணும், வெறும் சாங்ஷன் ஆர்டர் மட்டும் இருக்கக்கூடாது, பணமே அவங்களுக்கு கொண்டு போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த இதுக்கு நம்மளுடைய வங்கிகளும் ரொம்ப ஒத்துழைச்சாங்க. இங்கே வந்திருக்கிற வங்கி மேலாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னமும் இந்த வருஷம் இப்போ தான் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இன்ஜினியரிங் அண்டு மெடிக்கல் கவுன்சிலிங்ஸ் நடந்து இப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னும் அதிகமான அப்ளிகேஷன்ஸ் இனிமேல் தான் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸையும் நீங்கள் அதே இன்ட்ரெஸ்டோடு எங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஒரு குழந்தையோடைய கல்லூரி கனவு பொருளாதாரத்தினால நின்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டோட கவர்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஸ்கீம். ஸோ இதில் வங்கிகளுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கீங்களோ அதை விட பல மடங்கு எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த இதை பற்றி தெரிஞ்சு அப்ளை பண்ணி பெனிஃபிட் ஆகிறவங்க, ஸோ உங்களுடைய குழந்தைங்களோட படிக்கிற மற்ற சக மாணவர்கள் இருப்பாங்க, பொருளாதார காரணங்களால் இடைநிற்றல் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் எஜுகேஷன் லோன் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இது மூலமாக அவங்க அப்ளை பண்ணி படிக்கலாம். பேங்க்கில் எப்படி போய் அப்ரோச் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ரோச் பண்ணுங்கள். எப்படி பண்ணணும், அப்ளை எப்படி பண்ணணும், எப்படி அவைல் பண்ணணுங்கிறது நாங்கள் ஹேண்ட் பண்ணி சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். எல்டிஎம்மோடைய ஆஃபீஸ் எப்போதுமே நீங்கள் என்றைக்கு வேணாலும் போகலாம். ஒரு யங் ஆஃபீஸர் இருக்கார், அவர் இந்த நம்மளோட எஜுகேஷன் லோன் சம்மந்தமான எல்லா அப்ளிகேஷன்ஸையும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வரைக்கும் ஃபாலோ பண்ணி கொண்டு வராரு.
ஸோ இங்கே இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேரணும். இந்த ஒரு எஜுகேஷன் கடன் வழங்குற விழா மட்டும் இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு முகாமாகவும் இருக்கணும். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய மாணவி இந்த குழந்தைகள் வந்து அவங்களுடைய சக மாணவியர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்குற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கணும். பயன்பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் இதோடு நிறுத்திடக்கூடாது, இன்னும் மென்மேலும் கண்டிப்பாக படிக்கணும், ஒரு நல்ல நிலைக்கு போய் அடையணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமையுரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்களுக்கு எங்களது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கான கல்வி கடன் தொகையை இப்பொழுது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அம்மா அவர்கள் வழங்குவார். சந்தோஷ் பாலாஜி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கூத்தாநல்லூர், 3,54,000. விஷ்ணு பாலாஜி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், திருத்துறைப்பூண்டி, 3,90,000. ஸ்ரீராம், இந்தியன் பேங்க், திருத்துறைப்பூண்டி, 3,90,000. ஃபரீன், இந்தியன் பேங்க், திருத்துறைப்பூண்டி, 2,00,000 ரூபாய். ஃபரீன், இந்தியன் பேங்க், திருத்துறைப்பூண்டி, 2,00,000 ரூபாய். சாமுவேல் சத்யமூர்த்தி, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, மன்னார்குடி, 2,70,000 ரூபாய். கோகுலப்பிரியா, எஸ்பிஐ வலங்கைமான், 76,000 ரூபாய். சிவமூர்த்தி, கனரா பேங்க், 4,38,000 ரூபாய். அடிச்சு வச்சிருக்காங்க சார். தருண், இந்தியன் பேங்க், திருத்துறைப்பூண்டி, 2,00,000 ரூபாய். இதெல்லாம் உண்டா சார்? காவியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கூத்தாநல்லூர், 2,48,000 ரூபாய்.
ஸ்ரீராம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வலங்கைமான் 2,40,000 ரூபாய். சிவதர்ஷினி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அத்திக்கடை 3 லட்சம் ரூபாய். சரவண செந்தில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் 1,60,000 ரூபாய். சன்ஷிகா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் முத்துப்பேட்டை 1,80,000 ரூபாய். மிதுன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் முத்துப்பேட்டை 1,80,000 ரூபாய். விமல்ராஜ் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் முத்துப்பேட்டை 1,80,000 ரூபாய். ஸ்ரீவர்ஷினி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் முத்துப்பேட்டை 1,80,000 ரூபாய். தாரணி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் திருவாரூர் 1,20,000 ரூபாய். வைஷாலி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் திருத்துறைப்பூண்டி 2,97,000 ரூபாய். ரிதீஷ் கண்ணன் ராஜராமா எஸ்பிஐ விளமல் 30 லட்சம் ரூபாய். லத்திகா எஸ்பிஐ திருவாரூர் 3 லட்சம் ரூபாய். சந்தியா எஸ்பிஐ நீடாமங்கலம் 2,77,000 ரூபாய். பிரசன்னமூர்த்தி எஸ்பிஐ நீடாமங்கலம் 4,25,000 ரூபாய். பாலாஜி எஸ்பிஐ விளமல் 3,85,000 ரூபாய். ஆதவன் எஸ்பிஐ விளமல் 2 லட்சம் ரூபாய். சிவபாலன் எஸ்பிஐ விளமல் 2,13,000 ரூபாய். கனிப்பிரியா எஸ்பிஐ திருவாரூர் 1,45,000 ரூபாய். ஜான் வெஸ்லி குமரவேல் எஸ்பிஐ முத்துப்பேட்டை 4,02,000 ரூபாய். சுபஸ்ரீ சுப்பிரமணியன் எஸ்பிஐ முத்துப்பேட்டை 2,78,000 ரூபாய். யுவராஜ் எஸ்பிஐ முத்துப்பேட்டை 4,05,000 ரூபாய். குமரதர்ஷினி எஸ்பிஐ முத்துப்பேட்டை 2,29,000 ரூபாய். நித்யஸ்ரீ இந்தியன் பேங்க் நித்யஸ்ரீ இந்தியன் பேங்க் 16,76,000 ரூபாய்.
அபிநயா இந்தியன் பேங்க் 2,00,000 ரூபாய். இவங்களாம் கிடையாது. பிரணவ் கனரா பேங்க் திருவாரூர் 1,98,000 ரூபாய். ஹரணி பிரசாந்த் கனரா பேங்க் 2,80,000 ரூபாய். கண்டசாமி கனரா பேங்க் திருத்துறைப்பூண்டி 4,38,000 ரூபாய். லோகேஷ் கனரா பேங்க் திருத்துறைப்பூண்டி 3,00,000 ரூபாய். அபிராமி கனரா பேங்க் 3,00,000 ரூபாய். சக்தி கனரா பேங்க் 4,00,000 ரூபாய். தேங்க்யூ மேம். டிடி எங்கள் கையில் இருக்குது. எங்கள் நேம் கால் பண்ணாதாங்க நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் ஆஃப்டர் த ஃபங்க்ஷன். தேங்க்யூ. நிகழ்வின் நிறைவாக நன்றியுரை வழங்குவதற்காக நமது குளோபல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் ஐயா அவர்களை பணிவோடு அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே, பயனாளர்களே, பத்திரிகை நண்பர்களே, மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய இந்த கல்விக்கடன் முகாம், சிறப்பு முகாமிற்கு இங்கு வருகை தந்து வரவேற்புரை நல்கிய திரு எம் செந்தில் அவர்கள், மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி திருவாரூர் கிளை அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது, இந்த நிகழ்விற்கு வருகை தந்து தலைமை தாங்கி இந்த மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு கல்வி கடன்களை வழங்கி தலைமை ஏற்றி நடத்தி தந்த நமது மாவட்டத்தினுடைய ஆட்சியர் திருமதி சாருஸ்ரீ அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விற்கு வருகை தந்து வாழ்த்துரை வழங்கிய நமது கல்லூரியினுடைய தலைவர் திரு KS தியாகபாரி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விற்கு மேலும் வருகை தந்து திருவாரூர் கொரடாச்சேரி ஒன்றிய செயலாளர் திரு பாலச்சந்திர ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விற்கு, கல்விக்கடன் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அம்மையப்பன் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் வங்கிகளுடைய மேலாளர்கள், பத்திரிகை நண்பர்கள், மாவட்ட ஆட்சியரினுடைய அலுவலக அலுவலர்கள் மற்றும் பயனாளர்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக இந்த நிகழ்வு ஒரு சடங்கு மாதிரி இல்லாமல், நாங்கள்லாம் படிக்கும் பொழுது 1995, 96 பார்த்திங்கன்னா கல்வி கடன்கிறது பெருசாக எங்கேயும் அந்தளவுக்கு இருக்காது. வங்கியை போய் அணுகிறோம்னா அவ்வளோ ஈஸியாக லோன் கொடுத்துட மாட்டாங்க, வாங்கிடவும் முடியாது. இப்போ படிக்கிற மாணவர்களுக்கு எங்களையே மாவட்ட நிர்வாகம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 முறை தொடர்பு கொண்டாங்க. லோன் நாங்கள் தர்றோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக அதுக்குள்ள கைடன்ஸும் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்க்கும் பொழுது நம்மளுடைய மாணவர்கள், நம்ம கல்லூரியினுடைய மாணவர்கள் இது எவ்வளோ எளிதாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கேயே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த வாய்ப்பை வழங்கிய மாவட்ட நிர்வாகத்திற்கும், மாவட்ட ஆட்சி அம்மா அவர்களுக்கும், LDM செந்தில் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்வின் நிறைவாக நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा
विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा दब सुबना में जाहे दब सुभाशिष मागे कागे दब सय गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विदाता जय हे जय हे जय हे जय 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 हे।